தனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தை அடைவதுதான் இந்த மனித பிறவியினுடைய நோக்கம். தன்னிறைவடைந்த ஒரு மனம் பொருளும் புகழும் கிடைக்கும் பொழுது அதில் மனதை கொண்டு போகாது. இதுதான் உண்மை. அப்போ இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேண்டான்னு நான் சொல்லல. எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க ஆன்மீகத்துக்கு என்பது அல்ல. நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைக்கும் நாம கொண்டு போகக்கூடியதுதான் நம்ம பக்தின்னு சொல்லணும். ஹரிவோம். அமிர்தவர்ஷினி வித்யாபீடம் பக்தர்கள் அனைவருக்குமே வணக்கம். நிறைய கேள்விகளோட இன்னைக்கு நம்ம அம்மாவை சந்திக்க இருக்கோம். அம்மா வணக்கம். ஸ்ரீமாத்ரே நமக. ஹரியோம். அம்மா, ஆன்மீக ரீதியிலான உங்களுடைய பயணங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. நிறைய ஆன்மீக வழிபாடு, ஆன்மீகத்துல மக்களை வழிநடத்தணும் அப்படிங்கறதுக்காக தொடர்ந்து ஆன்மீக ரீதியிலான சிந்தனையான நிறைய விஷயங்களை நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என்னுடைய முதல் கேள்வி, இன்னைக்கு குறிப்பா தமிழக இளைஞர்கள் நிறைய பேர் ஆன்மீக தேடலோடு இருக்காங்க. இந்த ஆன்மீக தேடலோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி மாறும்? எதனால மாறும்? இன்றைக்கு தமிழகத்துல மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே இந்த உண்மையான ஆன்மீகத்தை நோக்கிய தேடல் இருக்கத்தான் செய்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலியுகம் நிறைவுற்று நம்ம எல்லாரும் சத்திய யுகத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த சூழ்நிலையில இந்த ஆன்மீக உள்ளுணர்வு என்பது ஒவ்வொரு மனிதருக்குள்ளாகவும் இருக்கக்கூடியது. நீங்க ஒரு சின்ன விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா மனிதரும் பார்த்தீங்கன்னா தனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தை அடைவது தான் இந்த மனித பிறவியினுடைய நோக்கம். இதை தவிர வேற எதுல நம்ம போனாலும் நம்ம மனம் அங்கு நிறைவடையாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா, இன்னைக்கே நம்ம யூடியூப் வீடியோஸே பாருங்களேன், மகாலட்சுமி அப்படின்னு ஒண்ணு போட்டுட்டீங்கன்னா மக்கள் எல்லாம் அதை பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் பணம், சொத்து, காசு இதெல்லாம் நிறைய வேணும் அப்படிங்கிறத நினைக்கிறோம். ஏன் இதை நாடுகிறோம்னு ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சு பார்க்கணும். நிச்சயமா மகாலட்சுமி ஒவ்வொரு இல்லத்திலும் குடியிருக்க வேண்டும், இருப்பாள். ஏன்னா பாரத மண்ணினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பாரதம் நிறைய வளங்கள் நிறைந்த ஒரு உன்னத பூமியா தான் இருந்தது. இங்கிருந்து தான் வளங்களை சுரண்டி கொண்டு சென்றார்களே ஒழிய நம்ம எங்கேயும் போய் சுரண்டிட்டு இங்க வைக்கல. ஏனென்றால் பொன் விளையும் பூமியாக இருந்தது. பொன்னும் சரி, பொருளும் சரி, வைரம் வைடூரியம் மட்டுமல்லாமல் விளைநிலங்கள் அதிகபட்சமான விளைபொருள்களையும் கொடுத்து உணவு, அதாவது பார்த்துருப்பீங்க நீங்க தமிழ்லாம் நீங்க படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மேல சேர்த்து சமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இங்க இருந்திருக்கு. வழிப்போக்கர்கள் அவர்களுடைய திண்ணையில அமர்ந்து அந்த உணவை வாங்கி உண்ணக்கூடிய ஒரு நிலைமை தான் இருந்திருக்கு. இன்னைக்கு தடிக்கி விழுந்தா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல போயிட்டு இருக்கோம். ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறதெல்லாம் போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் வெளிநாட்டு மோகத்தினால நமக்குள்ளாக வந்ததுதான். ஒவ்வொரு இல்லத்திலும் விருந்தோம்பல் என்கின்ற ஒரு அகராதியை நமக்கு திருவள்ளுவர் கொடுத்திருக்கார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகம் விளைந்த பூமி தான் இந்த பாரதம். அப்போ இந்த பாரதத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் சுயநலம் என்கின்ற ஒன்றோடு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த சுயநலமான ஒரு வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, என்னன்னா இது கிடைச்சுதா, இதற்கு மேல இது. இப்ப நான் இந்த ஒரு கார் வாங்கிட்டேன்னா அடுத்த கார், இந்த பைக் வாங்கிட்டேன்னா அடுத்த பைக். ஆனா எங்க போயிட்டு இருக்கோம், எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு நிறைவில்லாமல் பொருள் என்கின்ற ஒரு மாயையில தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த பொருள் என்பது மாயை. பொருள் வேண்டும், ஆனால் அதை கடந்த ஒரு நிலை இருக்க வேண்டும் என்றதுதான் ஆன்மீகம். ஆன்மா என்கின்ற எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஆன்ம நிலையை நான் உணர்வதற்கு பேரு தான் ஆன்மீகம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய ஆழ்மனத்திலும் அந்த ஆன்மீகம் இருக்கு. இதனாலதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, தன்னை மறந்த நிலையை ஒரு மனிதன் அடைய வேண்டும் என்பதற்காக இங்கும் பார்த்தீங்கன்னா செயற்கையான சில செயல்களை நம்ம செய்துட்டு இருக்கோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா போதைப் பொருள்களுக்கு அடிமையாகிறதும், மது என்கின்ற போதைக்கு. இது எதனால் அப்படின்னா, மனம் நான் யாருங்கிறத நான் மறந்துடணும், எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைதி நிலையை நான் தொடணும்னு சொல்லி இப்படியெல்லாம் சில விஷயங்கள்ல நம்ம உள்ள போயிட்டு இருக்கோம். அப்போ இந்த சூழ்நிலையில
உண்மையான ஆன்மீகத்தை ஒரு மனிதனால உணர முடியும் என்றால் இது எல்லாம் அவனை விட்டு வெளியில போயிடும். இதுதான் இன்றைய இளைஞர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அறைகூவல். இந்த பொன் விளைந்த பூமியில இந்த உழவு பெருகிய இந்த ஒரு அழகான ஒரு பூமியில மீண்டும் அதே ஆன்ம நிலையும் அதே மனநிலையும் நாம் கொண்டு வந்து விட்டோம் என்றால் ஒவ்வொரு இல்லமும் கோவிலாக இருக்கும், ஒவ்வொரு உள்ளமும் கோவிலாக இருக்கும். உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயமாம். வள்ளல் பிறார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தோர்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனனைத்தும் காளாமணி விளக்கே. இதை இன்னும் நான் விளக்க கூட முடியும். அப்போ இதுல பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருவரும் தனக்குள்ளாக தன்னை உணரக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இன்றைய சூழ்நிலையில தேவையாக இருக்கு. இதை பலரும் பல விதத்துல நாடிக்கொண்டிருந்தாலும் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது என்ன என்றால் வேதங்களில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது, எப்படி இந்த மந்திரங்களை எல்லாம் உச்சரிக்கும் போது மனம் ஆழ்மன நிலைக்கு செல்ல முடியும், எப்படி உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய உண்மையான அந்த சிவத்தை நீங்கள் அடைய முடியும். இந்த நோக்கத்தில் தான் அமிர்தவர்ஷினி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பாரத மண்ணினுடைய பெருமைகளை மீட்டெடுப்பதற்கும் ஒவ்வொரு உள்ளத்திலும், இது பாரத மண் என்ற பாரதத்தில் இருக்கவங்களுக்கு மட்டுமில்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மெஞ்ஞானத்தை ஏதோ என்னால முடிந்த அளவிற்கு ஒரு சில இல்லங்களுக்காவது கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல தான் அமிர்தவர்ஷினி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ இதுல இன்னொரு கேள்வி, முக்கியமான ஒரு விஷயம், தன்னிறைவு அடைதல் அப்படிங்கிறது. பெரும் பணம் சேர்க்கணும், ஆடம்பர வாழ்க்கையை எதிர்கொள்ளணும், போதையில திளைத்து நிற்கணும் அப்படின்னு பெரும் முயற்சியில ஈடுபடுறாங்க, பிரபலமாகணும்னு ஈடுபடுறாங்க. ஆனா அதனுடைய உச்சத்தை தொட்டவங்க எல்லாமே அது எல்லாத்தையுமே துறந்துட்டு மறுபடியும் இறைய தேடி வராங்க. அது வெளிநாட்டில் இருக்கவங்களும் சரி, இந்தியாவில் இருக்கவங்களும் சரி, ஆன்மீகத்தோட ஒன்றிணைணும் அப்படின்னு வராங்க. அப்போ எது தன்னிறைவு அடைதல்? உடலோடும் சரி, உள்ளத்தோடும் சரி, எந்த ஒரு விஷயம் நம்மளை தன்னிறைவு செய்யும்? இந்த பொருள் இல்ல நிலையற்ற இந்த போதை இதெல்லாமா, இல்ல உண்மையான ஆன்மீக ஆற்றலா? உண்மையான ஆன்மீகம் தான் ஒரு மனிதருக்கு தன்னிறைவை கொடுக்கும். இந்த பொருள், புகழ், போதை இது எல்லாமே மனிதனுக்கு தன்னிறைவை அளிக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பொருள் சேர்க்கை வந்தவுடனே அதற்கு அடுத்தது அந்த மனமானது அதுல கட்டுண்டு நிற்கும் பொழுது தன்னிறைவு என்பது அந்த மனதிற்கு கிடைக்காது. தன்னிறைவடைந்த ஒரு மனம் பொருளும் புகழும் கிடைக்கும் பொழுது அதில் மனதை கொண்டு போகாது. இதுதான் உண்மை. சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பொருள் சேர்க்க வேண்டும் என்பது நோக்கம் இல்லை, ஆனால் பொருள் வரும். எப்படி வரும் அப்படின்னா, என் மகாலட்சுமி என்கிட்ட இருக்கும்போது பொருள் நான் அட்ராக்ட் பண்ணுவேன். ஈர்ப்பு விதிங்கிறது அதுதான் உண்மையான ஈர்ப்பு விதி. அப்போ எனக்குள்ளான என்னுடைய நிலைமை மேம்படும் பொழுது பொருளும் பொண்ணும் பொருளும் புகழும் தேடி வரலாம். ஆனால் அதுதான் நம்ம சொல்ல போனோம்னா டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட்னு சொல்லும். இதுவல்ல நான், இந்த பொருள் அல்ல நான், இந்த புகழ் அல்ல நான், இதற்கும் மேம்பட்ட பரபிரம்ம ஸ்வரூபமாக நான் இருக்கின்றேன். அந்த உயர்ந்த நிலையில தான் நான் இருக்கனே ஒழி, இதெல்லாம் எனக்கு ஆடட் பெனிஃபிட்ஸ், இது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு தெளிவான மனநிலை வரணும் பாருங்க. இதற்கு ஆன்மீகம் மட்டுமே துணை புரியுமே தவிர வேற எதுவும் உங்களுக்கு துணை புரியாது. பாருங்க, இன்னைக்கு நான் நிறைய பார்க்குறேன், ஆன்மீக வாழ்க்கையில நான் மேம்பட்ட நிலையில இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் ஏதோ ஒரு தடையோ தாமதமோ வரும்போது அவர்களுடைய உண்மையான ஸ்வரூபம் வெளிப்படும். அப்போ அவங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மெய்ஞான ஒளியை அவர்கள் அடையவில்லை என்பது தான் உண்மை. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேண்டான்னு நான் சொல்லல, எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க ஆன்மீகத்துக்கு என்பது அல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், அதையும் தேடுங்கள், ஆனால் உள்ளொளி பெருக்குங்கள். உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய உள்ளொளியை பெருக்குவதற்கு என்ன சாதனைகள் செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்க. அப்போ ஒரு நாளையில இறைவன் நமக்கு 24 மணி நேரம் கொடுத்திருக்கும் பொழுது குறைந்தபட்சமாக ஒரு அரை மணி நேரம் உங்கள் ஆன்மீக மேம்பாட்டுக்காக செலுத்தி அந்த ஆன்மீக தெளிவான வேதங்கள்ல கொடுக்கப்பட்ட ஆன்மீக பாதையில பயணியுங்கள். பயணிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்குள்ளாக அந்த பரபிரம்ம ஸ்வரூபமானது வெளிப்படும். அப்போ வெளியில் இருக்கக்கூடியது அதிகமானாலும் மனம் ஆனந்த நிலை அடையாது. அதிலிருந்து குறைவு ஏற்பட்டாலும்
மனம் அதற்காக வருத்தமும் படாது. மனமானது நிர்சலனமாக இருக்கக்கூடிய, சலனமற்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான மனநிலையை நம்ம அனுபவிக்கிறோம் பாருங்க. அதற்கு பெயர் தான் மோட்சம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. எனக்கு இன்னொரு கேள்வி, உண்மையான பக்தி எது? உடலை வருத்தி விரதம் இருந்து இறையை வழிபடுறதா, இல்லை எங்கும் நீங்க மர நிறைந்திருக்கும் இறைவனை மனதார மந்திரங்களோடு வழிபடுவதா? ஒரு அழகான கேள்வி இது தம்பி. உங்களோட உண்மையான ஆன்மீக தேடல் இதில் தெரியுது. உடம்பை வருத்தி தான் ஆகணுமா? நான் ஒவ்வொரு விஷயமாக இதில் அழகாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எல்லா இடத்திலும் நீக்கமர இறையாற்றல் நிறைந்திருக்கு. எல்லா இடத்துலையும் இருக்குது. உங்களுக்குள்ளேயும் இருக்குது, எனக்குள்ளேயும் இருக்குது, ஒவ்வொரு செல்லிலும் இருக்குது, உடல் செல்களிலும் இருக்குது, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இடத்திலும் இருக்குது. அதை தான் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போ ஒரு அழகான ஆறு ஓடுது. இந்த அழகான ஆறுல தண்ணி அழகாக நிறைய ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த தண்ணியை நீங்க பயனுள்ளதாக நீங்க மாற்றணும்னா நீங்க என்ன பண்றது? முதல்ல நீங்க குடிக்கணும். குடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? உங்க கைகளில் எடுத்து தான் நீங்க குடிக்க முடியுமே ஒழிய நம்மளால நக்கி குடிக்கக்கூடிய ப்ரொவிஷனை பகவான் நமக்கு கொடுக்கல. அப்போ அந்த தீர்த்தத்தை நம்ம என்ன பண்றோம்? கரங்களில் எடுத்து குடிக்கிறோம் இல்லையா? வீட்டில் கொண்டு வந்து ஒரு சமையலுக்கு நீங்க பயன்படுத்தணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஒரு சொம்பு கொண்டு போகணும், அல்லது ஒரு வாளி கொண்டு போகணும். கொண்டு போய் அதுலேருந்து எடுத்து ஒரு குடம் கொண்டு போயிட்டு அதை எடுத்துட்டு வந்து நீங்கள் வீட்டில் வைத்து பயனாக பண்ணணும். இதுதான் முறை. நீங்கள் இதை எப்படி வேணாலும் வைத்துக்கொள்ளலாம். இப்போ எல்லா இடத்துலையும் காற்று இருக்கு. ஆனால் இந்த காற்றை நீங்கள் அனுபவிக்கணும் என்றால் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு விசிறி நமக்கு தேவைப்படுகிறது. புரியுதுங்களா? நான் எளிமையாக சொல்கிறேன், விசிறி இல்லை ஃபேன் போட்டுக்கிறீங்க. அப்போ அந்த காற்றினுடைய திசையை திருப்பி நமக்கு பயனுள்ளதாக நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைக்கும் நாம கொண்டு போகக்கூடியது தான் நம்ம பக்தின்னு சொல்றோம். எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இறையாற்றலை நான் பருக வேண்டும். அதற்கு நான் என்ன செய்யணும்? எல்லா இடத்துல இருக்கக்கூடிய நீக்கமர நிறைக்கக்கூடிய இறையாற்றலை நான் எனது வீட்டிற்குள்ளாக கொண்டு வந்து சேமிக்கணும். இதற்கு பூஜை அறை. அங்கே எப்படி அந்த ஆற்றல நிற்கிறது? அங்கேயும் மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆயிருமே. அப்போ அதற்கு சில விக்கிரகங்கள், சில யந்திரங்கள், அந்த யந்திரங்கள்ல மந்திரங்கள், இதன் மூலமாக அந்த அதிர்வுகளை நான் அங்கே ஏற்படுத்தி கொண்டு எனக்கு பயனுள்ளதாக நான் மாற்றிக்கொள்ளக்கூடியது தான் நாம இப்ப சொல்லக்கூடிய இந்த பக்தி என்பது. இதில் உடலை வருத்துவது எங்கு வருகிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த உடல் உணவிலேயே போட்டுட்டே நம்ம உள்ள இருந்தோம்னா இந்த உடல் என்ன பண்ணும்? அந்த உணவை வாங்கி 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 மதமதப்பு விடும் உடல்ல. அப்போ இந்த உடல் இறைநிலையை நோக்கி தன்னை கொண்டு, ஏன்னா ஊனுடம்பு தான் ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ளதான் இறைவன் இருக்கான். அப்போ இந்த ஊனுடம்பு இந்த உணவு என்கின்ற மாயையிலே சிக்கி வாக்குல அந்த கள்ளப்புலன் அனைத்தும் சொல்றாரு. நான் அந்த ஒரு பாடலையே எடுத்துக்கிறேன். அப்போ சுவையுணர்விலேயே அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த மனதை மாற்றணும்னா உடலுக்கு சில விரதங்கள் தேவை. அது உடலை வருத்துவதல்ல, உள்முகமாக மனதை திருப்புவதற்கான சாதனம். அதே போலதான் நீங்க கேட்கலாம். இப்ப காவடி எடுக்கிறது நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப பிரபலம். காவடி எடுக்கிறது, அந்த காவடியினுடைய அம்சம் என்னன்னு தெரியுங்களா? காவடி அந்த குச்சி இருக்கும், அதை எங்க வச்சுக்குவோம்? தோள் மேல போட்டுட்டு இந்த காவடி கீழே உழாம இருக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும்? எடுத்திருக்கீங்களா? யாராவது எடுத்திருக்கீங்க? என்ன பண்ணணும்? காவடி கீழே விழாம இருக்கணும்னா நிக்காதது. ஒரு அசைவு நீங்க கொடுக்கணும். ஆமா, தோள்பட்டையில அசைவு கொடுத்துட்டே இருக்கணும். அப்பதான் அந்த காவடி நிற்கும். என்ன அதனுடைய தத்துவம் என்ன? என்றைக்காவது யோசித்து இருக்கோமா காவடியினுடைய தத்துவம் என்னன்னு? ஒரு அடிப்படையான விஷயம் தாங்க. எல்லாத்துலயும் சனாதன தர்மத்துல குண்டலினி சக்தி மேல எழும்பணும். இந்த குண்டலினி சக்தி மேல எழும்புறதுக்கு 2 சொல்றோம், இடகலை பிங்கலை. நான் கூட சமீபத்துல ஒரு பதிவு கேட்டேன், முருகருக்கு 2 அப்படின்னு கிண்டலா பேசினாங்க. முருகருக்கு 2 அப்படிங்கிறது லௌகீக ரீதியா நீங்க மனைவியா பார்க்காதீங்க, புறக்கண்களை வைத்து பார்ப்பவர்களுக்கு அப்படிதான் தெரியும். 2 இங்க சொல்றது இடகலையின் பிங்கலையும். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி எம்பரன் முருகன். அப்போ இந்த இடகலையும் பிங்கலையும் சமன்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை நிறை தான் இந்த காவடி எடுக்கிறது. அப்போ ஒரு மனிதன் காவடி எடுத்துக்கொண்டு பாத யாத்திரையா நடந்து செல்லும் பொழுதும் அவருடைய இடகலையும் பிங்கலையும் சமன்படுத்தப்பட்டு குண்டலினி சக்தி மேல் எழும்பி
வேல் இங்கு ஒளிரும். இதுதான் அதுல இருக்கக்கூடிய தத்துவம். அப்ப பாருங்க அந்த விரதத்துல இருக்கும் பொழுது என்ன பண்றீங்க? காவடி எடுக்கிறதுக்கு முன்னால உடல் உணர்வுகளுக்கு இடம் கொடுக்க கூடாது, பிரம்மச்சரியத்தை அனுசரிக்க வேண்டும். இதை நம்ம சும்மா சொன்னோம்னா யாரும் கேட்க மாட்டாங்க. இவ்வளவுதான் சாப்பிடணும், வெறும் நிலத்தில் படுக்கணும். அப்ப தட்பவெட்ப மாறுதல்களுக்கு உடல் நமக்கு பண்ணணும். அப்ப இந்த உடல் தட்பவெட்ப மாறுதல்களுக்கு உட்படுவது அல்ல. ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. நம்ம கிட்ட எல்லாம் மனசுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, மழையில நனைஞ்சிட்டேன், அதனாலதான் சளி பிடிச்சிருச்சு. சர்வசாதாரணமா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். வேற வேற தண்ணி குடிச்சனுங்களா, வேற வேற ஊர்ல போயிட்டு அதனால எனக்கு சளி பிடிச்சிடுது. இது இங்க இருக்கு. என்ன இருக்கு மனதுல? எனக்கு வேற வேற ஊர் போனா சளி பிடிக்கும், மழையில நனைஞ்சா சளி பிடிக்கும். மழையில நனையறதுக்கு முன்னாலேயே மழையில நனைஞ்சா சளி பிடிக்கும்ங்கிற உணர்வு உங்களுக்குள்ள வந்துருச்சு. நனைஞ்சா சளி பிடிக்கும். அதுக்கு பதிலா மழை, வருண பகவான், இயற்கை என்னை ஒன்றும் செய்யாதுன்னு மனதில் நினைங்க. இப்போ நீங்க பாத யாத்திரை போறீங்க, மழை பெஞ்சா நினைறீங்களா இல்லையா? ஆனா அந்த அன்னைக்கு சளி பிடிக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க, கண்டிப்பா பிடிக்காது. ஏன்? உங்களுடைய மனமானது இறைவனோடு தொடர்பு கொண்டிருக்கு. நீங்க காவடி எடுத்துட்டு போகும்போது இந்த இறகலை பிங்கலை பேலன்ஸ் ஆகுது. முருகா 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 முருகா, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ சொல்லிட்டே போகும்போது இந்த இயற்கை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ளாக வரும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய ரகசியம். அப்போ உடல் வெறும் தரையில படுத்திருப்பீங்க, சபரிமலைக்கு போறீங்க, 48 நாள் விரதம் இருந்து போறீங்க, தரையில வெறும் நிலத்துல படுக்கணும், தினசரி காலையில குளிக்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? நடக்குதா இல்லையா? ஏன்? உள்ளொளி பெருகுகிறது அங்கு. அதனால இது உடல் வருத்தம் அல்ல, உள்ளொளியை பெருக்கக்கூடியது. நீ உள்ளொளியை பெருக்கி உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை ஒவ்வொரு க்ஷணமும் உணரக்கூடிய, ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு நிமிஷமும் உணரக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்றால் நீ உடலை வருத்துவது என்பது தேவையற்றதாகி விடுகிறது. ஏனென்றால் உடலும் சரி, உங்க சுவை உணர்வும் சரி, எல்லாமே உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். அப்போ நீங்க பிறழ்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆமா, வெறும் கேள்விகளை பதில்களா எதிர்கொள்ளாம அதுக்குள்ள இருக்கக்கூடிய தத்துவம் என்ன, அது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலும் இறை வழிபாடோட எப்படி போய் சேரும் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக தத்துவமா சொல்லியிருக்கீங்க. என்னைக்குமே எங்களுக்கு அம்மாவா இறை வழிபாட்டுல ஒரு வழிகாட்டியா இருந்துட்டே இருக்கீங்க. ஒரு பயணம் தொடரட்டும் அம்மா. நன்றி. நன்றி. ஸ்ரீமாத்ரே.